விஜய் பிஜேபியோட சி டீமா? நான் ஆரம்பத்திலேயே பாஜகவினுடைய சி டீம் விஜய் என்று சொல்லிவிட்டேன். எனவே தமாக என்பது பாஜகவினுடைய சி டீம். இவ்வளவு நாள் வர பி டீம்னா இப்போ சி டீம்ங்கிறது. அது எப்படி சி டீம்னா இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்கு. ஏன்னா அவர் கரெக்டாக பிஜேபியோட ஏ டீம் எது, பி டீம் எது, சி டீம் எது அப்படின்னு சொல்லணும். அவர் சொல்கிறதுக்கு எதுக்கு? விஜய் பிஜேபியுடைய ஏ டீம் டிஎம்கே. ஏன்னா 1999 பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சியில் சேர்ந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு வகித்து பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாங்கல்ல. அப்போ ஏ டீம் யார்? விஜய் கட்சி. இவங்க தான் இவங்க தான் திமுக தான். நாணயம் வெளியிட்டது இவரே ராஜ்நாத் சிங்கை உங்களுக்கு வெளியிட்டார். உங்களுக்கு ஜி ஸ்கொயர் அடிக்கும்போது அங்கே நேரில் போன உடனே ஜி ஸ்கொயர் ரைடெல்லாம் நிறுத்த வச்சிங்களே. ஆனால் வெளியில் மட்டும் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லிக்கிறீங்களே. உங்கள் அப்பாவுக்கு 80 அடியில் கடலில் செலவைக்க போகிறோன்னு மத்திய அரசுலேருந்து அனுமதி கொடுத்தாங்களே. அதனால் உண்மையிலேயே பிஜேபியுடைய ஏ டீமு திமுக தான். அதை ரகுபதியாக தான் சொல்லியிருக்காரு. அப்போ பி டீம் யாருன்னா பிஜேபியுடைய கூட்டணி சேர்றாங்களா அதிமுக. அதனால் அவங்க பி டீமா சொல்லி ஏ டீம் ரைட்டு. நீங்கள் பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்க, பல விஷயங்களில் பிஜேபியோட காரியம் சாதிச்சுக்கிட்டீங்க. பி டீம் ரைட்டு. ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்துருக்காங்க. விஜயை சி டீம்னு சொல்கிறீங்களே, அது எந்த அடிப்படையில் வச்சு சொல்கிறாங்கன்னு ரகுபதி நாட்டு மக்களுக்கு வழங்கணும். அவங்க தான் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைங்கிறாங்க. பிஜேபி சேர்மணியில் நாங்கள் சேர மாட்டோங்கிறாங்க. அது எதை வச்சு அவரை போய் சி டீம்ங்கிறீங்க?